தேங்காய் திரட்டு பால் செய்ய தேவையான பொருட்கள்: பாசிப்பருப்பு 2 டேபிள் ஸ்பூனு, பச்சரிசி 2 டேபிள் ஸ்பூனு, தேங்காய் 1 கப்பு, பாதி மூடி துருவி வச்சுருக்கேன், அப்புறம் வெல்லம் 1 கப்பு. இப்போது பாசிப்பருப்பும் பச்சரிசி, ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்து வறுத்துக்கலாம். வறுபட்டது எடுத்து வச்சுட்டு இப்போது வெல்லத்தை ஆட் பண்ணிக்கிட்டு அதில் வெல்லம் முழுகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இப்போது வெல்லத்தை வந்து நம்ம பாயில் பண்ணிக்கலாம். சும்மா கரைச்சி எடுத்தால் மட்டும் போதும், வெல்ல கரைச்சலை. ஏன்னா மண் டஸ்டெல்லாம் இருக்கும் இல்லையா, அதனால் கரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு பாகு பதெல்லாம் எதுவும் தேவையில்லை. இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு கரைஞ்சிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். வடிகட்டியாச்சு. இப்போ வடிகட்டினதை அதே வந்து வெள்ளை தண்ணி இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றி இப்போ வந்து பாசிப்பருப்பை வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை அரைச்சிக்கிட்டு அது கூடவே தேங்காய் போட்டு அரைச்சிக்கலாம். நல்லா மைய அரைக்கணும், இதோ இந்த மாதிரி. இப்போ இதை விழுத வந்து அந்த வெள்ளை தண்ணியில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும், கட்டிப்படும். அதில் கொஞ்சம் தண்ணி அலம்பி ஊற்றிக்கலாம் மிக்ஸி ஜாரில். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. நல்ல ஒரு கட்டி பதம் வந்ததுக்கப்புறம் நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா டேஸ்டியாக இருக்குங்க அந்த ஸ்வீட்டு. ஓகே, நெய் ஆட் பண்ணியாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கலரே பாருங்கள், சூப்பர் ஆகிடுச்சு. கலரே சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த பதம் கரெக்டான பதம். இப்போ நம்ம பிளேட்டிங் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் நம்ம இதை சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான், தேங்காய் பால் திரட்டி ரெடி ஆகிடுச்சு.